இந்த கொஸ்டினை பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது மகாரத்னா தொழிற்சாலையில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இல்லை. இந்த இந்தியா பொறுத்தவரை மகாரத்னா, மினிரத்னா, நவரத்னான்னு சொல்லி 3 பிரிவுகளாக பிரிப்பாங்க. மகாரத்னா அப்படிங்கிறது என்ன கேட்டால் 2500 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் ஒர்த் இருக்கணும், ப்ராஃபிட் இருக்கணும். 2500 crores 3 consecutive years 3 ஆண்டுகள் இருக்கணும். தெரியல. அந்த மகாரத்னா கம்பெனியில் பொறுத்தவரை இன்றைக்கி என்ன கெயிலு, பெல், கோல் இண்டியா போன்ற நிறுவனங்கள் என்றைக்கிட்ட அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட், அப்புறம் என்ன இந்தியன் ஆயில், என்டிபிசி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ஓஎன்ஜிசி, பவர் ஃபினான்ஸு, இது மாதிரி நிறையா நிறுவனங்கள் இதில் இருக்குது. இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியாக பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா மினி ரத்னா அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நவரத்னா கூட கிடையாது, மினி ரத்னா அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 2 நிறுவனங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பிஎஸ்என்எலும், ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா இந்த நிறுவனம். மிக நிறுவனங்கள் இருக்குது. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பிஎஸ்என்எல் ஏர்போர்ட் அத்தாரிட்டியாகவும் எதில் இருக்குது, இந்த மினி ரத்னா அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. இந்த கோல் இண்டியா இது எல்லாமே மகாரத்னா 2500 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய நிறுவனம்.